சுயம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள். படையப்பா திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரும் செந்தில் சாரும் ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க. அவன் போட்டிருக்கிற அந்த சட்டை என்னோடது தான் அப்படின்னு ஒரு பிரபலமான காமெடி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. உண்மையாகவே அந்த காமெடி ஓஷோ அவர்களோட காமத்திலிருந்து கடவுளுக்குங்கிற ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பீச்சில் அவர் சொன்ன ஒரு கதையிலேருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த படையப்பா காமெடியை எடுத்திருக்காங்க. இப்போ அந்த ஓஷோ சொன்ன அந்த ஒரிஜினல் ஸ்டோரியும் அதில் அவர் அந்த கதையின் இடையிடையே அந்த மனதினுடைய தன்மையை பற்றியும் மனசுக்கு நம்ம கட்டுப்பாடு விதிக்கிறது எப்பேற்பட்ட விளைவுகளை உண்டாக்குங்கிறதையும் அவர் ரொம்ப ஆழமாக விவரித்த அந்த ஸ்பீச்சை இப்போ வாசிப்போம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஏழை விவசாயி ஒருவன் வீட்டிலிருந்து வெளியே கிளம்பும்போது அவனது பால்ய பிராயத்து நண்பன் அவனை காண வந்தான். விவசாயி அவனை பார்த்தவுடன், வா வா, இத்தனை வருடங்களாக எங்கே போயிருந்தாய்? உள்ளே வா, நான் சிலரை சந்திக்க போய்கொண்டிருக்கிறேன். இப்போது விட்டுவிட்டால் அவர்களை திரும்ப பிடிப்பது கஷ்டம். அதனால் நீ வீட்டில் சிறிது நேரம் ஓய்வெடுத்து கொண்டிரு. 1 மணி நேரத்தில் நான் திரும்பி வந்து விடுவேன். வந்த பின் நாம் பேசலாம் என்றான். அதற்கு அந்த நண்பன், இல்லை இல்லை, நானும் உன்னுடன் வருகிறேன். ஆனால் என்னுடைய உடை மிகவும் அழுக்காக இருக்கிறது. நீ எனக்கு வேறு மாற்றுடை கொடு, நான் மாற்றிக்கொண்டு உன்னுடன் வருகிறேன் என்றான். பல நாட்களுக்கு முன் அரசர் சில விலை மதிப்பான ஆடைகளை விவசாயிக்கு பரிசாக கொடுத்திருந்தார். அவன் அதை விசேஷ காலங்களில் அணிய என்று பாதுகாப்பாக வைத்திருந்தான். அதை எடுத்து சந்தோஷமாக நண்பனிடம் கொடுத்தான். நண்பன் மேலங்கி, தலைப்பாகை, வேட்டி, அழகான ஆடம்பரமான செருப்பு என எல்லாவற்றையும் போட்டுக்கொண்டான். அவன் இப்போது அரசனைப் போல காட்சியளித்தான். தன்னுடைய நண்பனை பார்த்த விவசாயிக்கு சிறிது பொறாமை ஏற்பட்டது. ஒப்பிடும்போது இவன் ஒரு வேலைக்காரன் போல தோன்றினான். தன்னுடைய அழகிய ஆடைகளை கொடுத்து தான் தவறு செய்து விட்டோமோ என்று வருத்தப்பட்டான். தன்னை தாழ்வாக உணர்ந்தான். இப்போது எல்லோரும் தன் நண்பனையே பார்ப்பார்கள், தான் ஒரு வேலைக்காரன் போல தோன்றுவோம் என நினைத்தான். அவன் தன்னை நல்ல நண்பன் என்றும் தெய்வம் போன்றவன் என்றும் தன் மனதை தேற்றிக்கொள்ள முயற்சித்தான். தெய்வத்தை பற்றியும் நல்ல விஷயங்களை பற்றியும் மட்டுமே நினைப்பதாக முடிவு செய்தான். நல்ல அங்கி, விலை உயர்ந்த தலைப்பாகையில் என்ன முக்கியத்துவம் இருக்கிறது? இதனால் என்ன என நினைத்தான். ஆனால் அவன் என்ன முயற்சி செய்தாலும் திரும்ப திரும்ப அங்கியும் தலைப்பாகையும் தான் அவன் மனதில் அலை மோதின. அவர்கள் நடந்து செல்லும்போது வழியில் கடந்து செல்வோர் அனைவரும் நண்பனையே கவனித்தனர். யாரும் விவசாயியை கவனிக்கவில்லை. அதனால் அவன் வருத்தமடைந்தான். தன் நண்பனுடன் பேசிக்கொண்டே இருந்தாலும் அவனுள்ளே அங்கியும் தலைப்பாகையுமே ஓடிக்கொண்டிருந்தன. போக வேண்டிய வீட்டிற்கு போய் சேர்ந்தவுடன் அவன் தன் நண்பனை அறிமுகம் செய்தான். இவன் என் நண்பன், சிறுவயது முதல் நண்பன், மிகவும் அன்பானவன் என்றவன் திடீரென, ஆனால் இந்த துணிமணிகள் என்னுடையவை என்றான். அதை கேட்ட நண்பன் திகைத்து நின்றான். வீட்டில் உள்ளவர்கள் ஆச்சரியப்பட்டனர். இதை சொல்லியிருக்க கூடாது என உணர்ந்தான். ஆனால் காலம் கடந்து விட்டது. அவன் தனது தவறுக்காக வருத்தப்பட்டான். உள்ளுக்குள்ளே தன்னை கடிந்து கொண்டான். அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்த பின் தன் நண்பனிடம் அவன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். அதை கேட்ட நண்பன், நான் திகைத்து விட்டேன், அந்த மாதிரி ஏன் சொன்னாய் என கேட்டான்.
அதற்கு விவசாயி, மன்னித்து விடு, வாய் தவறி விட்டது, நான் தப்பு செய்து விட்டேன் என்றான். ஆனால் நாக்கு பொய் சொல்லாது. மனதில் இருப்பது மட்டுமே வாயிலிருந்து குதித்து வெளிவரும். நாக்கு ஒருபோதும் தவறு செய்யாது. விவசாயி, என்னை மன்னித்து விடு, நான் எப்படி அந்த மாதிரி சொன்னேன் என எனக்கு தெரியவில்லை என்றான். ஆனால் அந்த எண்ணம் தனது மனதிலிருந்துதான் வெளிவந்தது என்பது மிக நன்றாக அவனுக்கு தெரியும். மற்றொரு நண்பனின் வீட்டிற்கு போனார்கள். இப்போது விவசாயி இந்த துணிமணிகள் தன்னுடையது என சொல்லக்கூடாது என்று உறுதியான தீர்மானம் செய்து கொண்டான். தனது மனதை நிலைப்படுத்தி கொண்டான். அந்த நண்பனின் வீட்டு கேட்டை அடையும் போது அந்த துணிமணிகள் பற்றி எதுவும் பேசக்கூடாது என மாற்ற முடியாத தீர்மானம் செய்து கொண்டான். அந்த அப்பாவி மனிதனுக்கு எதுவும் சொல்லக்கூடாது என தீர்மானம் செய்ய செய்ய அந்த உறுதியான தீர்மானமே இந்த துணிமணிகள் என்னுடையது என்பதை உள்மனதில் ஆழமாக கொண்டு செல்லும் என்பது தெரியாது. மேலும் இந்த உறுதியான தீர்மானம் எங்கு செய்யப்படுகிறது? ஒருவன் பிரம்மச்சரிய விரதம் பூணும்போது அவன் தன்னுடைய காம உணர்ச்சியை வலுக்கட்டாயமாக உள்நோக்கி தள்ளுவது போல, உணவு கட்டுப்பாட்டில் இருப்பதாகவோ பட்டினி கிடப்பதாகவோ முடிவு செய்தால் அவன் அதிகமாக சாப்பிடும் ஆசையை அடக்கி வைப்பது போல, இது போன்ற முயற்சிகள் உள்ளே தவிர்க்க முடியாத பின் விளைவுகளை ஏற்படுத்தும், எதிர் விளைவை ஏற்படுத்தும். நமது பலவீனம் எதுவோ அதுவே நாம். ஆனால் நாம் அதை அடக்கி ஆள முடிவு செய்கிறோம். அதை எதிர்த்து போராட தீர்மானிக்கிறோம். இது தானாகவே ஆழ்மனதில் தகராறு உருவாக ஒரு அடிப்படையாக அமைகிறது. ஆகவே உள்ளே இந்த சச்சரவுடன் நமது விவசாயி அந்த வீட்டிற்குள் சென்றான். அவன் மிகவும் ஜாக்கிரதையாக, இவன் எனது நண்பன் என்றான். யாரும் அவன் சொல்வதை கவனிக்கவில்லை. எல்லோரும் நண்பனையும் அவன் துணிமணியையுமே ஆச்சரியத்தோடு கவனித்தனர். இது என்னுடைய அங்கி, இது என்னுடைய தலைப்பாகை என அவனுக்கு தோன்றியது. ஆனால் உடையை பற்றி பேசுவதில்லை என்ற தீர்மானத்தை நினைவுபடுத்தி கொண்டான். அவன் உறுதி எடுத்திருந்தான். எல்லாரிடமும் எளிமையானதோ அழகானதோ உடைகள் உண்டு, இது ஒரு விஷயமே அல்ல என தனக்குத்தானே விளக்கம் கூறிக்கொண்டான். ஆனால் அந்த உடைகள் அவனது கண்களுக்கு முன் பெண்டுலம் போல ஆடிக்கொண்டிருந்தது. அவன் மறுபடியும் அறிமுகம் செய்தான். இவன் எனது நண்பன், சிறுவயது முதலே நண்பன், நாணயமானவன். ஆனால் இந்த உடைகள் அவனுடையதுதான், என்னுடையது அல்ல என கூறினான். அதை கேட்ட எல்லோரும் ஆச்சரியமடைந்தனர். யாரும் இப்படி ஒரு அறிமுகத்தை கேட்டதே இல்லை. உடைகள் அவனுடையதுதான், என்னுடையது அல்ல என அவன் கூறியதை எல்லோரும் மீண்டும் யோசித்து பார்த்தனர். அங்கிருந்து வந்த பின் திரும்பவும் விவசாயி தன் நண்பனிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். மிகப்பெரிய தப்பு என்று அவன் ஒத்துக்கொண்டான். இப்போது அவன் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டும் என்பதில் குழப்பமடைந்தான். உடைகள் இதற்கு முன் இதுபோல நினைவில் இருந்ததே இல்லை. கடவுளே, எனக்கு என்ன நடந்தது? அவனுக்கு என்ன நடந்தது? அவன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்ட முறையை கடவுளே முயற்சி செய்தால் கூட அந்த உடைகளை பற்றிய நினைப்பு கடவுளையும் பற்றி கொண்டு விடும். அந்த செயல்முறை அப்படிப்பட்டது என்பது அந்த அப்பாவி விவசாயிக்கு தெரியாது. நண்பன் மிகுந்த மன வருத்தத்துடன், இனி நான் உன்னுடன் வரவில்லை என்றான். விவசாயி அவன் தோளை பற்றி, அப்படி செய்யாதே. என் வாழ்நாள் முழுவதும் ஒரு நண்பனிடம் இப்படி நடந்து கொண்டேனே என சங்கடத்தோடையே நான் இருக்க நேரிடும். நான் சத்தியமாக திரும்பவும் இந்த உடைகளை பற்றி குறிப்பிட மாட்டேன்.
இதயபூர்வமாக, கடவுள் சத்தியமாக, நான் உடைகளை பற்றி எதுவும் கூறவே மாட்டேன் என்றான். ஆனால் ஒருவர் சத்தியம் செய்யும்போது அதை பற்றி அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனெனில் ஒரு உறுதியான முடிவு எடுக்கும்போது அடி ஆழத்தில் வேறு ஏதோ அதனுடன் இணைந்துள்ளது. உறுதியான முடிவு மேல்மட்ட மனதில் எடுக்கப்படுகிறது. அதற்கு எதிரானது உள்மனதில் எங்கோ சொருகப்படுகிறது. மனம் 10 பிரிவுகளாக இருந்தால் மேற்பகுதியில் உள்ள ஒரு பிரிவு மட்டுமே முடிவு செய்கிறது. ஆனால் மீதியுள்ள 9 பிரிவுகளும் அந்த முடிவுக்கு எதிராக உள்ளன. பிரம்மச்சரியம் ஒரு பிரிவால் எடுக்கப்படும் முடிவு எனில், மீதியுள்ள மனம் அனைத்தும் உடலுறவுக்கு அலைகின்றன. இறைவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஈடு செய்ய முடியாத அந்த முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்துக்காக இயங்குகின்றன. அவர்கள் 3வது நண்பனின் வீட்டிற்கு சென்றனர். விவசாயி தன்னை மிகவும் கட்டுப்படுத்தி கொண்டான். இறுக்கமானவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். ஏனெனில் ஒரு எரிமலையே அவர்களுக்குள் குமுறி கொண்டிருக்கிறது. வெளிப்பார்வையில் அவர்கள் கண்டிப்பானவர்களாக, கட்டுப்பாடானவர்களாக இருப்பார்கள். ஏனெனில் அவர்களது இயல்பான போக்கை தன்னிச்சையாக விடாமல் உள்ளே பிடித்து வைத்து சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றனர். நினைவில் கொள், கட்டாயமாக திணிக்கப்படும் எதுவும் தொடரவும் முடியாது, நிறைவு பெறவும் முடியாது. ஏனெனில் அதில் அளவற்ற சிரமம் ஏற்படுகிறது. நீ சில சமயங்களில் ஓய்வாக இருக்க வேண்டும், சில சமயங்களில் தளர்வு கொள்ள வேண்டும். உன்னுடைய முஷ்டியை நீ எத்தனை நேரம் இருக்க மூடி வைத்திருக்க முடியும்? 24 மணி நேரமுமா? நீ இருக்க இருக்க அது சோர்வடைந்து விடும். அதனால் அந்த அளவு வேகமாக அது திறந்துவிடும். கடின வேலை செய்தால் அதிக சக்தி செலவாகி சீக்கிரத்தில் சோர்வாகி விடுவாய். எப்போதும் ஒரு செயலுக்கு ஒரு எதிர் செயல் இருக்கும். அந்த எதிர் செயல் எப்போதும் உடனடியாக நிகழும். உனது கைகள் எல்லா நேரமும் திறந்தே இருக்கலாம், ஆனால் முஷ்டியை இறுக்கமாக எல்லா நேரமும் வைத்திருக்க முடியாது. அது உன்னை சோர்வடையச் செய்யும். அதன் பின் எந்த விஷயமும் வாழ்க்கையின் இயற்கையான பாகமாக இருக்க முடியாது. எப்போதெல்லாம் நீ கட்டாயப்படுத்துகிறாயோ அப்போதெல்லாம் ஓய்வு நேரம் தொடர்ந்து வந்தே தீரும். அதனால் ஒரு துறவி எந்த அளவு கட்டுப்பாடானவனோ அந்த அளவு அவன் ஆபத்தானவன். 23 மணி நேரம் இறுக்கமாக சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் பின்பற்றிய பின் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் தன்னை தளர்த்தி கொள்ள வேண்டும். அந்த 1 மணி நேரத்திற்குள் அவன் தன்னுள் அடக்கி வைத்த அத்தனை தேவையற்றவைகளையும் வெளியேற்றியாக வேண்டிய அவசரம் ஏற்படுகிறது. இந்த விவசாயி உடைகளை பற்றி பேசக்கூடாது என்ற கட்டுப்பாட்டை இறுக்கமாக வைத்து கொண்டான். அவனது நிலையை கற்பனை செய்து பார். உனக்கு ஒரு சிறிதளவு மத அனுபவம் இருந்தால் போதும். அவனது மனநிலையை உன்னால் கற்பனை செய்து பார்க்க முடியும். சத்தியம் செய்திருந்தாலோ அல்லது சபதம் எடுத்திருந்தாலோ அல்லது விரதம் என்பதற்காக உன்னை கட்டுப்படுத்தி வைத்திருந்தாலோ உனக்கு அனுபவம் இருக்கும். இப்போது அந்த விவசாயியின் பரிதாபத்துக்குரிய மனம் என்ன பாடுபடும் என்பதை உன்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் மற்றொரு வீட்டிற்கு சென்றனர். அந்த விவசாயி களைத்து போய்விட்டான். வியர்த்து கொட்டியது அவனுக்கு. அந்த நண்பன் கவலைப்பட்டான். விவசாயி வேதனையால் உறைந்து போய்விட்டான். மெதுவாகவும் ஒவ்வொரு வார்த்தையையும் ஜாக்கிரதையாகவும் பேசியவாறே அவன் அறிமுகம் செய்தான். இவன் எனது நண்பன், சிறுவயது நண்பன், மிகவும் நல்லவன். ஒரு வினாடி அவன் தடுமாறினான். அவன் உள்ளிருந்து ஒரு உந்துதல் வந்தது. தான் மதி இழப்பது அவனுக்கு நன்றாக தெரிந்தது.
அவன் தன்னையும் மீறி சத்தமாக அவர்களிடம், இந்த உடைகள், இல்லை இல்லை, என்னை மன்னித்து விடுங்கள், நான் அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன், ஏனெனில் நான் அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன் என சத்தியம் செய்திருக்கிறேன் என உளறி கொட்டினான். இந்த மனிதனுக்கு என்ன நிகழ்ந்ததோ அதுவேதான் மனித இனம் முழுமைக்கும் நிகழ்கிறது. ஏனெனில் கட்டுப்படுத்தப்படுவதால் காமம் என்பது ஒரு வெறியாக, ஒரு நோயாக, நெறி தவறிய ஒன்றாக மாறிவிட்டது. அது விஷமாகிவிட்டது. இத்துடன் இந்த பதிவு முடிகிறது. மேலும் ஒரு சிறப்பான பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.